கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மைப்படுவதாக. நாம் யாரும் நம்முடைய கண்களை மூடி இருதயத்தை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே முத்துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாதிருக்கிறதாய் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பின் நிமித்தமாக இந்த குமாரனா இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்திருக்கிறபடினால நன்றி. விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிருபையினாலே ஆண்டவரை ரட்சித்து இவ்வளவு பெரிதாக இப்போ இலவசமாய் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த இயேசுவோடு கூட கொடுத்த எல்லா உன்னதமான உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய நன்மைகள் யாவற்றிற்கு நன்றி. எழுதி கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு நன்றி. நீ தந்திருக்க பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவரை நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். நேசருண்டோ உன்னத நீ அல்லவோ, கர்த்தரின் நன்மை நினைக்கும் போது என் கவலைகள் மாறிடுதே. கர்த்தரின் நன்மை நினைக்கும் போது என் கவலைகள் மாறிடுதே. கல்வாரி சிலுவை நோக்கிடும் போது கல்மனம் கலங்கிடுதே. கல்வாரி சிலுவை நோக்கிடும் போது கல்மனம் கலங்கிடுதே. பரிசுத்தர் போற்றும் பரமராஜன் என் பாவங்கள் நீக்கினாரே. பரிசுத்தர் போற்றும் பரமராஜன் என் பாவங்கள் நீக்கினாரே. உம்மை போல நேசருண்டோ உன்னத நீரல்லவோ, கர்த்தரின் நன்மை நினைக்கும் போது என் கவலைகள் மாறிடுதே. கர்த்தரின் நன்மை நினைக்கும் போது என் கவலைகள் மாறிடுதே. நேசரின் நன்மை அறிந்திடும் போது நெஞ்சம் மகிழ்ந்திடுதே. நேசரின் நன்மை அறிந்திடும் போது நெஞ்சம் மகிழ்ந்திடுதே. இதயத்தை நோக்கும் இயேசுராஜனை என்றும் துதித்திடுவே. இதயத்தை நோக்கும் இயேசுராஜனை என்றும் துதித்திடுவே. உம்மை போல நேசருண்டோ உன்னத நீரல்லவோ, கர்த்தரின் நன்மை நினைக்கும் போது என் கவலைகள் மாறிடுதே. கர்த்தரின் நன்மை நினைக்கும் போது என் கவலைகள் மாறிடுதே. கடந்த வாரத்தில் நான் பார்த்த பொழுது வரங்களை குறித்து நான் பார்த்து கொண்டு வருகிறோம். பொதுவாக இந்த 1 Corinthians 14:1 வாசிக்கும் பொழுது அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். எல்லாருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லி ஒரு ஆசை இருக்குது. ஆனால் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விருப்பம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதனுடைய அடிப்படையை கொள்கையை நாம் அறியாதபடிக்கு ஒருபோதும் நம்முடைய விருப்பமானது தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக ஒருபோதும் நிறைவேறாது. உதாரணமாக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களான்னு கேட்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா ஞானஸ்தானம் பெற்றேன். அபிஷேகம் பெற்றீங்களா அப்படின்னா யோசிப்பாங்க. இல்லை பரிசுத்தாவி பெற்றீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் அடுத்த கேள்வி கேட்குறதில்ல யாருமே. இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, பரிசுத்தாவி பெற்றாங்க, பிதாவை பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. விருப்பம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது. ஆனால் அதனுடைய தாற்பயத்தை உணர்ந்து கொள்ளாமல் அடித்தளமே பிதா குமாரன் பரிசுத்தாவியை பிரித்து ஒருபோதும் வாங்க முடியாது. இது அடித்தளம், பேசிக். அப்போ அந்த பேசிக்கை உணர்ந்து கொண்டு அப்போ பரிசுத்தாவி என்றால் என்ன என்பதை நாம் அநேக நாட்கள் கடந்த வாரங்களில் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி நான் பார்த்து கொண்டு தொடர்ந்து வருகிறது வரங்களை குறித்து தான். அதை குறித்த அநேக
விளக்கங்கள், வியாக்கியானங்கள் ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் அதை சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வேத வசனத்தில் என்ன இருக்கிறதோ அதை ஒழுங்கு கிரமமாக அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஏனே அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய அடித்தளத்தை, அதனுடைய அடிப்படையை மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆவியானவருடைய நடத்துதல் அது எப்படி இருந்ததோ அதன் அடிப்படையில் புரிந்து கொண்டால்தான் நாம் செயல்பாடுகள் சரியாக இருக்கும். இல்லாவிட்டால் தவறானதை இல்லாததை நாம் விரும்புவோம், இருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாமலே இருப்போம். வெறும் ஒரு பரவச நிலையிலே நாம் போய்விடுவோம். அந்த நிலை தான் கொரிந்து சபைக்கு அந்த நாட்களிலே இருந்தது. எல்லா உபதேசங்களும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருந்தாலும் வரங்களை குறித்த அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அதனால தான் 1 கொரிந்தியர் 12 சொல்லும் பொழுது சொல்கிறார், ஆவிக்குரியங்களை வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. அது மாத்திரமல்ல, இன்னொரு அடித்தளம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த பூமியில் இருப்பது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அவர்கள் நோக்கத்தை நிறைவேற்ற, சித்தத்தை செய்ய. ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு சீஷர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்களையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களையும் அவர்கள் அறிந்து செயல்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அதற்கு ஒரு உதாரணமாக தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சரீரத்தினுடைய அமைப்பை குறித்து நாம் பார்த்தோம். பிதாவாகி தேவன் தமது சித்தத்தினுடைய அந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. எனவே இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவயங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் தமது சித்தத்தின்படியே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், சரீரத்தில் அமைத்திருக்கிறது போல சரீரமாகிய சபையிலே 1 கொரிந்தியர் 12:10-11 வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு வரங்களை என்ன பண்ணுகிறாராம், பகிர்ந்து கொடுக்கிறார்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இது எல்லாமே அந்த 12:7 வாசிக்கும் பொழுது அது சபையினுடைய புரோஜனக்காக, பொது நன்மைக்காக, சரீரத்தினுடைய வளர்ச்சிக்காக அது இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் பார்த்துக்கொண்டோம். இந்த அடித்தளத்தை முதலாவது புரிந்து கொண்டு அதனுக்கப்புறம் தான் மற்றவர்களை நாம் விளங்கி கொள்ள முடியும். அதனால் மேலே மட்டும் படித்துட்டு விரும்புகிறதை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைவோம் என்று எண்ணுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளலாக இருப்போம். ஒரு பரவச நிலையில் தான் இருப்போமே ஒழிய பரமுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் போய் விடுவோம். அதனால் அது உபயோகப்படுத்த வேண்டிய எந்த அடிப்படையில் உபயோகப்படுத்த வேண்டிய அன்பின் அடிப்படையிலே செய்யப்பட வேண்டியது அவசியம். எனவே தான் அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லி நான் பார்த்துவிட்டு கடந்த வாரத்தில் பார்த்தபொழுது முதல் 5 வசனத்தில் வாசித்தோம். இம்பார்ட்டன்ட் கிஃப்ட் என்று சொல்லி நான் பார்த்தோம். முக்கியமான வரத்தை நாடுங்கள். ஏன் முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று சொல்கிறார்னா, வரங்கள் 9 இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே ஆதி திருச்சபையிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு வரமானது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக அவர் கொடுத்த ஒரே வரம் அந்நிய பாஷை. அதாவது மற்றவருடைய பாஷைகளை விசுவாசிகள் பேச, இல்லை விசுவாசிகள் மற்றவருடைய பாஷையை பேச, இப்படி அந்நிய பாஷைகளை, அந்நிய மொழிகளை, வேற்று மொழிகளை, பிறருடைய மொழிகளை அவர்கள் பேசுகிறதை நான் பார்க்கிறோம். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிறது. தேவன் கொடுக்கிற ஒரு வரம். இது வாக்குத்தத்தம் என்று வரம் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-40 வாசிக்கும்போது வாக்குத்தத்தம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே இந்த வரமானது வாக்குத்தத்தமாக, ஆவியானவருடைய வரம் என்பது வாக்குத்தத்தமாக இருக்கிறபடினால தான் அப்போஸ்தலர் எல்லாரும் அதற்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதனால் அந்த வசனத்தில் அதை நாம் அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஆனால் அதே இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியிலே வரும்பொழுது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது எபேசு பட்டணத்தில் வருகிறார். அங்கே சில சீஷர்களை பார்க்கிறார். எல்லாருமே யூதர்கள் தான், யூத விசுவாசிகள் தான். ஆனால் எல்லாருமே யூதர்களாக இருந்தாலும், யூத விசுவாசியாக இருந்தாலும் அது நடக்கிற சம்பவமானது இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியே. அப்போ பிறவினத்தார் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்நிய பாஷையை கொடுத்து கொண்டிருந்தவர் அங்கே தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார் என்பதை அந்த 19:6 நாம் பார்க்கின்றோம். அப்போ இதை வைத்து கொண்டு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், பிறவினத்தார் மத்தியிலே பிரதானமாக முக்கியமாக கொடுக்கிற வரம் தீர்க்க தரிசன வரம். ஆனால் இவர்கள் என்ன நினச்சாங்க, அந்த சபையில் மாத்திரமில்லை இந்த நாளிலும் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஒரே பரிசுத்த வரம்னா அந்நிய பாஷை தான் அப்படி என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்கள், எல்லாரும் அதையே விரும்பி அதே நாடி என்ன பண்ணுறாங்க, அதை பரவச நிலைக்கு போய்விடுகிறார்கள். பரவச நிலைக்கு போய்விடுகிறதுனால அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நடக்கிறதில்ல, எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது. அதில் திருப்தி அடைந்து அன்றைக்கும் வாழ்ந்தது போல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் அறிந்து புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். உலக பிரகாரமான ஒரு படிப்புக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம், அதில் கொஞ்ச நாச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேதத்தை குறித்த காரியத்திலே நாம் அறிவு இருக்குமானால் அது நிச்சயமாய் நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படும். அது சரீரமாகிய சபையினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும். அதுதான் அந்த முதல் அப்போ அதில் விசேஷமாக 2 வரங்களை குறித்து பார்த்தோம். அந்நிய பாஷைகளையும் தீர்க்க தரிசன வரத்தை குறித்து நாம் பார்த்தோம். அந்நிய பாஷையானது அங்கே
ஓய்ந்து போகும் என்று சொல்கிறார். ஏன்னாக்கா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்த பொழுது அதே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே தான் நடக்கிற ஒரு சம்பவம். பிலிப்பு என்பவருடைய குமார்த்திகளில் 4 பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக இருந்தார்கள். தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுனால அவர்கள் தீர்க்க தரிசி அல்ல, தீர்க்க தரிசனத்தை வரத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே அந்த முதலிலே கொடுக்கப்பட்டது போல அந்த அந்நிய பாஷை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற அந்த வரமானது ஓய்ந்து இப்பொழுது தீர்க்க தரிசன வரமானது அங்கே 4 சகோதரிகளுக்கு கொடுக்கப்படுகிறது போல பிரிவினத்தார் மத்தியிலே பிரதானமாக முக்கியமாக கொடுக்கப்படுகிற வரம் தீர்க்க தரிசன வரம். அப்போ 2க்குள்ள வித்தியாசத்தை கடந்த வாரத்தில் பார்த்தோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியம் பேசினாலும், ஆவியினாலே என்று சொல்லும்பொழுது கடந்த வாரத்தில் எந்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே என்று சொல்லி பொதுவாக சொல்லி உடனே சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த வசனத்தில் அப்படி இல்லை. ஆவியினாலே என்று சொல்லும் பொழுது 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் அந்நிய பாஷையிலே பேசினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணியுமே ஒழிய என் கருத்து தவறானதாக இருக்கும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 14:14 நான் வாசிக்கிறோம். எனவே நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு கூட பாடுவேன், ஆவியோடு கூட விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொல்லி இதையெல்லாம் நம்முடைய மனிதனுடைய ஆவியிலே நாம் செய்யப்படுகின்ற ஒரு காரியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது அவருடைய சித்தத்தின்படி அந்த ஆவிக்கேற்றபடி தான் நாம் நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆகினாலே சபை கூடி வரும்பொழுது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய வரத்தை தான் ஆவியானவர் தருவார். சுயத்திற்கு ஒருபோதும் ஆண்டவர் தரவே மாட்டார். ஏன்னா சுயத்துக்காக ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:14-15 வாசிக்க கிறிஸ்துவின் நன்மைகளை நெருக்கி ஏவுகிறது சொல்லிவிட்டு பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதாக அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோமே. எனவே அந்த நிதானம் நமக்கு மிக மிக அவசியம். அந்த நிதானம் இல்லாததுனால அந்த ஆதி விசுவாசிகள் அந்த நாட்களிலே இருந்த ஆவல், அந்த விருப்பம், அந்த வாஞ்சை, அது மாத்திரமல்ல அந்த வாஞ்சியின் விருப்பத்தில் அறியாமையினாலே அந்த சபையில் அந்த குழப்பங்கள் அந்த நாட்களில் உண்டானது போல இந்த நாட்களிலும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சிலர் ஆதி திருச்சபையோடு போய்விட்டது என்று சொல்லுகிற சபை ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சபை இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய சித்தத்தினுடைய வரங்களை கொடுக்கிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டுகிற வண்ணமாக அவர் கொடுக்கறதல்ல, அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் தான் வரங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்றார். தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். எனவே தொடர்ந்து நான் பார்த்த பொழுது கடந்த வாரத்தில் தான் பார்த்தோம். அதனால் இம்பார்ட்டன்ட் கிஃப்ட், அதில் யூஸ்ஃபுல் ஆப்ரேஷன், அது சொன்ன பிரயோஜன வகையில் இதை பயன்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். எனவே அது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம். அது ஒன்று கொண்டு பார்க்கும்பொழுது மாறுபாடு இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். ஆயினாலே பவுல் என்ன சொல்கிறார், 5ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது 14:5 இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14:5 இப்படி பார்க்கிறோம், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். அந்த நாட்களிலே அந்த விசுவாசிகள், கொரிந்து சபையில் இருக்க எல்லா விசுவாசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி விரும்புகிறேன் என்று சொல்லுகிறது போல இந்த நாட்களிலே எந்த ஊழியர்களாவது தைரியமாக சபையில் இருக்கிற மக்களை எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புங்க, தீர்க்க தரிசன வார்த்தை நாடுங்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்கா அதை குறித்த ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறபடினாலே அதை முக்கியத்துவப்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்க, அந்நிய பாஷை. ஏன்னா அந்நிய பாஷைனா ப்ராப்ளமே இல்லை. அவங்கள பட்டாக்கா அவங்களை பரவச நிலைக்கு அவர்களை உந்து விட்டால், பரவச நிலையில் அவர்கள் கொண்டு வந்து விட்டால் அவர்கள் சுய திருப்தியில் அடைந்து போய் விடுவார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் மனிதனையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவராக இருந்தால் தேவனுடைய ஊழியன் அல்ல. எனவே ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் புரிந்து கொள்வதில் அவசியம். இந்த நாளிலே 5வது 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நான் தியானிக்கும் பொழுது இன்டெலிஜிபிள் வேர்ட்ஸ், அதாவது பரவச நிலையிலே பேசுகிற ஒரு வார்த்தை. சில பேர் அது என்ன சொல்கிறாங்க, அது பரலோக பாஷை, அது 13ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்தோம், தூதருடைய பாஷை என்று சொல்கிறார்கள். அது பிசாசுக்கு தெரியாது என்று சொல்லி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தேவனோட ரகசியம் பேசுகிறான் என்று சொல்லி அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு பிசாசுக்கு தெரியாதுன்னு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று யோசிக்கணும், நாமெல்லாம் இயற்கைக்கு உட்பட்டவர்கள். ஆவி, பரிசுத்த ஆவியும் சரி, வஞ்சிக்கிற ஆவி, பிசாசுகள், இவைகள் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகினால தான் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, பிசாசு கூட அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தைகள் என்னது என்பதை அவன் நன்றாக அறிந்திருக்கிறார். உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்றவழி சிந்தித்த பொழுது பிதாவுடைய வெளிப்பாடு அவருக்கு வந்தது, இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சொல்கிறார். ஆனால் அதே பேதுரு அது 20வது வசனத்துக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறார், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், எனக்கு பின்னாக சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறார், தேவனுக்கு ஏற்றவழி சிந்தியாமல்
மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் ஆண்டவரோடு கூட இருந்தவரே அந்த விதமான ஆவியினுடைய அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு, ஆவியினுடைய அந்த நிறைவை பெற்றுக்கொண்டு அந்த நாட்களிலே ஆதி திருச்சபையிலே செய்த ஊழியங்கள், அதை நினைத்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் அந்த நாட்களிலே செய்த பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கடைபிடிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம், எதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறோம், எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள், இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே தான் அந்த வசனத்தை 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இன்டெலிஜிபிள் வேர்ட்ஸ், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தமுள்ள வார்த்தைகள், புரிந்து கொள்ளக்கூடியது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதனால் சபை கூடி வரும்பொழுது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் பேச வேண்டியது அவசியம். அதனால் நான் சிந்திக்கிறது பிசாசுக்கு தெரியானாக்கா மனிதனுடைய சிந்தைகளை ஆண்டவர் அறிந்திருக்குமா, பிசாசு அறிந்து ஏற்கனவே சொன்னேன். அப்போ மனிதனுடைய உள்ளத்தில் இருக்க ஆசைகள் இருக்கும்பொழுது அவனவன் தன் சுய இச்சைகளால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் அந்த விதமான தவறான எண்ணங்கள் இருக்குமானால் பிசாசனுடைய தூண்டுதல் தான், ஏவுதல் தான் அவனுக்கு இருக்கும். வேதவசனத்துக்கு மாறாக ஒரு விசுவாசி போவார்களானால் 1 தீமோத்தேயு 4 வாசிக்கிறபடியே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசு உபதேசங்களுக்கு செவி கொடுப்பார்கள் என்று சொல்லி, அதனால் 2 Corinthians 11 சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரசங்கியாத வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு ஆவியை, வேறொரு நற்செய்தியை, அது மாத்திரமல்ல வேறொரு கிறிஸ்துவை பிரசங்கித்தானால் நன்றாக சகித்திருப்பீர்களே. ஏன்னா பிசாசு கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பார். எனவே இந்த நாட்களிலே மிகவும் ஜாக்கிரதையுள்ளாக இருந்து இதை நாம் அறிந்து புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற வரத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். ஒவ்வொருவரும் சரீரத்தில் எப்படி ஒவ்வொரு அவயமும் செயல்படுகிறதோ அப்படி ஒவ்வொரு விசுவாசியும் தனக்கு ஆண்டவர் எந்த இடத்திலே சரீரமாக வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து என்ன வரம் கொடுத்திருக்கிறாரோ அதை அவர்கள் அபியாசப்படுத்துவார்களானால் அது சரீரமாகிய சபையினுடைய வளர்ச்சிக்கும் பக்தி விருத்திக்கும் புத்திக்கும் ஆறுதலுக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது 15:6 நான் 6வது வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். இன்டெலிஜிபிள் வேர்ட்ஸ், அர்த்தமுள்ள வார்த்தைகள். 3 காரியங்களை இந்த 6வது வசனத்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். முதல் காரியம் மினிஸ்ட்ரி ஆஃப் பவுலுடைய ஊழியத்தை குறித்து நான் பார்க்கிறோம். 2வது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இசைக்கருவிகளுடைய ஒலிகளை குறித்து நான் பார்க்கின்றோம். 3வது மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ், அர்த்தமுள்ள வார்த்தைகள், அர்த்தமுள்ள சொற்கள் என்று சொல்லி விளங்கிக் கொள்ளக்கூடிய சொற்கள் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நான் பார்க்கிறோம். முதல் காரியம் 14:6 வாசிக்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் பவுலுடைய ஊழியத்திலே அவர் செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும்போது அந்த காரியங்களை சொல்கிறார். நன்றாக கவனிப்போம். 5 காரியங்களை அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். கவனமாக கேட்போம். 1 Corinthians chapter 14:6. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? எனவே இன்றைக்கு சொல்லுகிறார், எல்லாம் விரும்புங்க. இப்போ ஆண்டவர் இந்த 5 காரியங்களை பார்க்கிறோம். இந்த 5 காரியத்தில் முதல் 4 காரியங்களும் பார்க்கும் பொழுது அர்த்தமுள்ள ஒரு சொற்கள், அர்த்தமுள்ள ஒரு ஊழியம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் உபதேசம் செய்கிறது, பிரசங்கம் பண்ணுறது, போதிக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தில் பரிசுத்தாவியினுடைய அந்த வரம் செயல்படாது என்று சொல்லி ஆதி திருச்சிவிடு போய்விட்டது என்று சொல்லுகிற சில சபைகள், ஸ்தாபனங்கள் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது 5 விதமான உச்சரிப்புகள், 5 விதமாக பேசுகிறது, எல்லாமே வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 2:4 வாசிக்கிறோம். ஆவியானவர் தந்தருளின வார்த்தையின்படியே, சொற்களின்படியே, வெவ்வேறு மொழிகளிலே, வெவ்வேறு பாஷைகளிலே, பிறருடைய மொழிகளை, மற்ற மக்களுடைய மொழிகளை பேசினார்கள். அதுபோல் இதுவும் பேசுதல் தான். இந்த 5 காரியம் பேசுகிறது தான். ஆனால் முதல் காரியம் ரகசியங்களை வெளிப்படுத்துதல், ரெவலேஷன். 2வது அறிவை உண்டாக்குதல், நாலேஜ். 3வது தீர்க்க தரிசனத்தை அறிவித்தல், ப்ராஃபஸி. அடுத்தது போதகத்தை போதித்தல், இன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே அர்த்தமுள்ளவைகளாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் 5வது காரியத்தில் அதை சொல்லும் பொழுது அந்த வாரியத்தை சொல்ல, இவனை நான் செய்யாமல் அந்நிய பாஷையிலே பேசினால் என்னாலே உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை பவுல் செய்யலை, ஆதி திருச்சபையில் இருக்கிற எந்த விசுவாசிகளும் செய்யலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளை நாம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். யார் அப்படி செய்வா? தேவனுடைய அன்பினாலே யார் நிறைந்திருக்கிறானோ, இப்படி சொல்லப்போனால் ஆவியிலே யார் நிறைந்திருக்கிறானோ. ரோமர் 5:5 வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. யோவான் 7:37 வாசிக்கும் பொழுது விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்போ உள்ளத்திலிருந்து அது நிரம்பி வழிந்து போகும் பொழுது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அது இருக்கும். எனவே இன்றைக்கு பவுல் சொல்லும்போது தன்னுடைய ஊழியமானது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய வாஞ்சை விருப்பம். உதாரணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் எடுத்துக்கொள்வோம். 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 20ஆம் அதிகாரம்
எபேசு சபையில் இருக்கிற அந்த மூப்பர்களை அவர் வரவழைத்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் ஆக்ட் சாப்டர் 20 verse 20 ஆன்வர்ட்ஸ். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அதனால் பவுல் தன்னுடைய ஊழியத்தை வைத்துக்கொண்டு அவர் தனக்கு இருக்கிற அறிவை வைத்துக்கொண்டு தான் பிரபலமாக விரும்பணும்னு விரும்பலை, அல்லது தன்னுடைய மக்களத்தில் அதிகமாக கூட்டி சேர்க்கணும் தனக்கு என்று சொல்லி பேதுருவும் செய்யலை, அந்த பவுலும் செய்யலை. ஆதியில் இருக்க உண்மையான சீஷர்கள், உண்மையான ஊழியர்கள் ஒருவரும் அதை செய்யவே இல்லை. இது எப்படியாச்சும் அவர்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட தான் அவர்கள் செயல்பட்டார்கள், வரங்களை அபியாசப்படுத்துவதை பார்க்கிறோம். அதில் மிக மிக முக்கியமானது என்னன்னாக்கா, வரங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையை 2ஆம் தரம் தான். முதல் தரம் கனி தான். எப்போதுமே ஆவியானவர் எப்பொழுதுமே வரத்தை விட கனிகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அதாவது உதாரணமாக வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தில் பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து கொர்நேலிய வீட்டிலே சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆக்ட் சாப்டர் 10 verse 38. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. அப்போ இந்த 2 வசனங்களை பார்க்கும்பொழுது உண்மையிலே ஒரு அபிஷேகம் பெற்றவன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒருவன், ஆண்டோடைய சித்தத்தை செய்ய விரும்புகிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை முதலிலே ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி காட்டுகிறது, கனிகளை தான் வெளிப்படுத்துகின்றார். அப்போஸ்தலர் இயேசுவை குறித்து வாசிக்கும் பொழுது நன்மை செய்கிறவராயும், அதுக்கப்புறம் தான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாரும் குணமாக்கலை சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் இன்றைக்கி நிறைய அப்போஸ்தலர் சொல்லும்போது அற்புத அடையாளம் நடந்துட்டால் அப்போஸ்தலர்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதிகமாக எண்ணிக்கை விட்டால் அவர் அப்போஸ்தலர் பேர் வச்சிடுறாங்க. ஆனால் அந்த 2 Corinthians வாசிக்கும் பொழுது சகலவிதமான பொறுமை என்று தான் பார்க்கிறோம். கனி தான் முதல்ல. ஆவியானவருக்கு முக்கியமானது தேவனுக்கு முக்கியமானது கனி. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அந்த ஆவியின் நிறைவு இருக்குமானால் ஆவியின் நிறைவிலே வெளியே வருகிறது முதல்ல அன்பு தான். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், இச்சை, அடக்கம். அப்போ அந்த அன்போடு கூட தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரங்களை நான் செயல்படுத்த வேண்டும். அதாவது அந்த அன்போடு கூட தான் பவுல் என்ன பண்ணுகிறார், நான் உங்களிடத்தில் வரும்பொழுது நான் பட்டா பேசாமல் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது உங்களுக்கும் புரியாது. அது நான் என்ன நினைக்கிறேன் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை நான் நினைக்கிறது சரியாக இருக்குன்றதுக்காக நான் எதையாச்சும் பேச முடியுமா? அது யாருக்கும் பிரயோஜனப்பட போகிறதில்ல. அதாவது ஆசை இருக்கலாம், ஆனால் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். அந்த ஜனங்களுக்கு விருப்பம் இருந்தது, ஆனால் பிரயோஜனமற்றதாய் அது காணப்பட்டது அவருடைய வாழ்க்கை. அதனால தான் முதல் வசனம் வாசிக்கிறோம், அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பவுல். அப்போ ரகசியங்களை வெளிப்படுத்துதல், அறிவை உண்டாக்குதல், தீர்க்க தரிசன அறிவித்தல்னால் வரங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கார், போதிக்கிறத பற்றி இல்லை. ஏன்னாக்கா அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் போதகத்தை போதிக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனம் என்பது அது வரம். போதிக்கிறது என்பது ஆண்டவர் அவரிடத்தில் பெற்றுக்கொண்டு கொடுத்த ஞானத்தை வைத்து கொண்டு அவர் போதிக்கிற போதனைகளை குறித்து நான் வாசிக்கிறேன். உதாரணமாக 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பேதுரு என்பவர் பவுலை குறித்து சொல்லுகிற காரியத்தை நாம் கவனிப்போம். 2 பேதுரு 2 Peter chapter 3 verse 15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கவனிக்கணும் அந்த வார்த்தையை. அந்த பவுல் சொன்னவைகளில் சில காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல அவனை தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஏன்னா இது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கிருபை, ஆண்டவர் கிருபை வரம். அதுதான் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்புகளும் மாறாதவைன்னு சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 3:8 வாசிக்கும் பொழுது தேவனுடைய அளவற்ற கிருபையை சுவிசேஷமாய் புறவினத்தாருக்கு அறிவிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்வதை பார்க்கிறோம். அதனால் கிருபையும் கிருபை வரங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது
அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் நன்மை உள்ளதாக இருக்கணும். அப்படி தான் பவுல் தன்னுடைய ஊழியத்திலே அவர் செய்கிறார். எவ்வளவோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தது. ஆனால் 2 கொரிந்தியரில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 11 வசனத்தை பின்பகுதியில் சொல்கிறார், எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே முதல் காரியம் மினிஸ்ட்ரி ஆஃப் பவுல். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 14, 7, 8 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் சாப்டர் 14 verse 7 and 8. அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் முதல் காரியம் மினிஸ்ட்ரி ஆஃப் பவுல், 2வது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ எப்படி 1 கொரிந்தியர் 12 வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஒவ்வொரு வரங்களும் செயல்படுகிறதோ ஒவ்வொருவருக்கும் அதே ஒரு சரீர அமைப்பை வைத்துக்கொண்டு ஒரு வழங்கப்படுகிறார். ஆவியானவர் பவுலை கொண்டு அந்த 1 கொரிந்தியர் 12வது வசனத்திலிருந்து சரீர அவயவங்களிலே முக்கியமானது, முக்கியமல்லாதது, மனிதர்கள் எதற்கு முக்கியம் அல்லாததுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், எதுக்கு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுத்துருக்கார் அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன செயல்பாடு கண்ணுக்கு பார்க்குற ஒரு கிஃப்ட்டை கொடுத்தாருன்னா அது பார்க்க தான் செய்யும், அது கேட்காது. காதுக்கு கேட்குற ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருந்தாருன்னா, வரம் கொடுத்துருந்தா அது கேட்க தான் செய்யும், காது பார்க்காது. அதுபோல் தான் இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும், ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும், பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும், பயனுள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம். ஆயினாலே அங்கே சரீர அமைப்பை குறித்து சொல்லும்பொழுது இங்கே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இசைக்கருவிகளுடைய செயல்பாடுகளை குறித்து, அதிலிருந்து வருகிற ஓசைகளை குறித்து, முதல்ல தன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை குறித்து சொன்னார். 2வது இசைக்கருவிலிருந்து வருகிற அந்த ஓசைகள், சப்தங்களை குறித்து உதாரணமாக சொல்ல. முதல் 3 காரியங்கள் வாசிக்கிறோம். முதலாவது புல்லாங்குழல், ஃப்ளூட். 2வது சுரமண்டலம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்டிங்க்ட் நோட்ஸ்னால் குறிப்பிட்ட சுரம். இப்போ நம்ம இதில் சொல்லுவாங்க ஏ நோட்டு, பி நோட்டு, சி நோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நோட்டில். ஹார்மோனியம்னா அதான், ஹார்மோனியம் எந்த வேணாலும் அது ஒரு ஒழுங்கு கிரமமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பிட்ட சுரங்கள். அந்த 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சுரமண்டலத்தை குறித்து நான் பார்க்குறோம். இப்போ சுரமண்டலத்தில் உயிரற்ற வாத்தியம் இருந்தால் சுரமண்டலத்தில் வாசிக்கும் பொழுது அதில் சத்தத்தை விடும்போது அது வித்தியாசம் காட்டாமல் வாசித்தோம்னா அது எப்படி இருக்குனாக்கா என்ன வாசிக்கப்பட்டது என்னதுன்னே தெரியாது. இப்போ அதை கேட்போம். இப்போ கேட்டுட்டிங்களா? அதை பார்த்தீங்கன்னாக்கா என்ன வாசிக்கிறாங்க, பாட்டு வாசிக்கிறாங்கன்னே அதில் தெரியல. இப்போ அதே சுரமண்டலம், அதே ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதே கித்தாரில் வாசிக்கும்போது இப்போ ஒரு பாட்டை வாசிக்க நாம் கேட்போம். அந்த தொனிகளில் வித்தியாசம் வரும்பொழுது தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அந்த பாட்டை கேட்கும்போது என்ன பாட்டுன்னு அந்த சத்தத்தை கேட்டே சொல்லிடுவாங்க. அப்போ உயிரில்லாத அந்த வாத்தியங்கத்தினுடைய தொனிகளில் வித்தியாசம் காட்டும் பொழுது வாசிக்கப்பட்டது இன்னதென்று தெரியும். இப்போ நான் வாசிக்க கேட்போம். இப்போ 1 கொரிந்தியர் புத்தகத்தில் அடுத்தது வாசிக்கும்போது 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்போ சுரமண்டலத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு உயிரற்ற ஒரு வாத்தியம் என்னன்னாக்கா எக்காலத்தை குறித்து நான் பார்க்கிறோம். அந்த 8வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எக்காலத்தை குறித்து வாசிக்கும், விளங்காத சத்தம் இட்டால் ஏவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ எக்காலம் விளங்காத சத்தம் இட்டால்னாக்கா அப்போ விளங்கக்கூடிய விதமாக எக்காலத்தை நான் வாசிக்க வேணும். எப்படி விளங்கக்கூடிய விதமாக அநேக விதத்தில் வாசிப்பாங்க. அதற்கு இதில் இராணுவத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு விதமாக அந்த தொனிகளில் வித்தியாசம் காண்பிப்பாங்க. ஏன்னா எல்லாம் அவரவர்கள் வீடுகளில் இருப்பார்கள் அல்லது அவங்கவுங்க கூடாரத்தில் இருப்பாங்க. ஒரு நபர் வாசிப்பார். அதை வாசிக்கும் பொழுது வித்தியாசம் காட்டினா தான் எதற்கு அது வாசிக்கப்படுகிறது என்பதை அதிலிருந்து அவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்ன என்பதை இதை வாசிக்கும் போது அதை கேட்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 விதமான ஒரு சத்தம். அந்த சத்தத்தை வாசிக்கும் பொழுது ஒன்று யுத்தத்துக்கு போகக்கூடியது சத்தம் எப்படி இருக்கும், உதாரணமாக ரெண்டாவது ஃபியூனரல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இராணுவ வீரர்கள் மரித்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு அதுக்கு ஒரு விதமாய் அதே எக்காலத்திலே வாசிக்க நாம் கேட்டிருக்கோம். அதையும் இப்போ கேட்போம்.
இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். 7-8 அப்படியே என்றால், அப்படியேன்னு சொல்லும்போது பவுல் எப்படி தனக்கு அந்த 5 காரியங்களிலே 4 காரியங்கள் எப்படி அவர் விளங்கும்படி பிரயோஜனமாய் தன் வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறாரோ அதே விதமாக தான் அவர் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். அதனால் நான் வெறும் அந்நிய பாஷையில் பேசினா என்ன பிரயோஜனம், விளங்காத புரியாத பரவச பேச்சை நான் பேசிக்கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறத 7வது வசனம் வாசிக்கிறோம். அப்படியே புல்லாங்குழல். அப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு நான் பார்க்க வேண்டியது அவசியம். வாசிப்போம். அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால், அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால். இன்றைக்கி பரவச பேச்சு பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். அவங்களும் கவனித்து பார்த்தாங்கன்னா நல்லது, அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். போட்டு பாருங்கள், ஒரே ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். அந்த ஒரே ஃப்ரேஸ் தான் அப்பப்போ பாடுவாங்க. ஒரு ஃப்ரேஸ் வரும், அந்த ஃப்ரேஸ் வந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஒர்ஷிப் சாதாரணமாக தமிழில் பாடுவாங்க, தெரிந்த மொழியில் பாடுவாங்க. பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது திரும்ப என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரத்தில் திரும்ப அதே ஃப்ரேஸ் தான் திரும்ப வரும். அதே ஃப்ரேஸ் தான், அதே சொற்றொடர் தான் திரும்ப வரும். அவர்கள் பேசுகிற பரவச பேச்சு திரும்ப கொஞ்சம் நேரம் பாடுவாங்க. அப்புறம் ஜெபிக்கும் பொழுதோ அல்லது பிரசங்கம் பண்ணும் பொழுதோ ஏதாச்சும் ஒன்று திரும்ப அதே சொற்றொடர் தான் வந்து கொண்டே இருக்கும். எப்படி அப்படி இருக்கும்? அந்த மாதிரி வரத்துக்கு அர்த்தமே இல்லையே. அப்போ நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த விதமாக இல்லாதது இருக்கிறது போல நாம் நம்புவோமானால் நாம் ஏமாறுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களை ஏமாற்றுவர்களாக இருக்கிறோம். இதுதான் பிசாசுடைய தந்திரமே. அதுதான் அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாது. அது எப்பையும் ஒரு ஊழியம் செய்கிற நல்ல ஊழியர்கள் தான், அவருடைய வாஞ்சை விருப்பம் சரியாக இருக்கிறதா. ஆனால் எந்த விதத்தில் அவர்கள் மற்றவர்கள் பிரயோஜனமாக இருக்கிறார்கள், பிரயோஜனமாக இருக்கக்கூடாது என்பதுதான் பிசாசுடைய தந்திரம். ஆனால் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு வரங்களும் எல்லாருக்கும் சரீரமாய் சபைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். பிசாசு என்ன பண்ணுகிறான், அதை நேர் மாறாக செய்கிறான். நீங்கள் இந்த பழத்தை, இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாவது இல்லை என்று நற்செய்தியை சொல்கிறான். உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நற்செய்தியை சொல்கிறான். நீங்கள் தேவர்களுடைய ஆவியை கேட்கும் போதெல்லாம் நற்செய்தி தான். ஆனால் அதே விதமாக தான் இன்றைக்கு ஆவியில் நிறைந்தால் அந்த பரவச பேச்சு ஒரு அந்நிய பாஷை வரும், மொழி வரும் என்பது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அது சத்தியத்துக்கு மாறான, தேவனுடைய வார்த்தைக்கு மாறான ஒரு காரியம். அதனால தான் தொனிகளில் என்ன காட்டணுமா, வித்தியாசம் காட்டாவிட்டால் அதை வாசிக்கலாம். குழலால் ஊதப்படுவதும் சுரமண்டலத்தினாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அப்போ ஒருவர் பேசுகிறது இன்னதென்று தெரிய வேண்டியது அவசியம். ஏன்னாக்கா முதலே வாசித்தோம், அந்த மாதிரி அந்நிய பாஷையிலே பிறருடைய மொழிகளை பேசும் பொழுது பிறருக்கு அது அடையாளம். இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, இப்படி இருக்க நம்முடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமா, இது எப்படி? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சமாரிய பெண்கள், அவர்கள் சமாரிய விசுவாசிகள் பேசுகிறதை சிமியோன் கண்டு ஆச்சரியப்பட்டான். அதே மாதிரி கொர்நேலிய வீட்டில் அந்த ரோமர்கள் விசுவாசிகள் கொர்நேலிய வீட்டார் பேசுகிறதை பார்த்து பேதுரு, அது நம்மை போல பரிசுத்தாய் பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா, தேவன் நமக்கு வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அந்த வரத்தையே, அபிஷேகம்ங்கிற வார்த்தையே கிடையாது அந்த வார்த்தையில், வரம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அபிஷேகம் என்று சொல்லி கொண்டு இருக்காய். கேட்குறவர்களும் அதை யோசிக்கிறதில்ல, பேசுகிறவங்களும் யோசிக்கிறதில்ல. ஆனால் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். எனவே ஒரு ஸ்தாபனத்துடைய கொள்கையை நம்புகிறதல்ல, ஆண்டுடைய சத்தியத்தை நம்பணும். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் தான் நடத்துவார். அதற்கான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்று சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு சில காரியங்களை மாத்திரம் என்று சொல்லக்கூடாது. தம்பி அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படி சொல்ல முடியாது. புரிந்து கொள்ளுதல் அவசியம். அதனால தான் வேதவசனத்தை எடுத்துருக்கிறார், பரிசுத்தாவி கொடுத்துருக்கார். சகலவற்றை அந்த 1 யோவான் 2 அதான் வாசிக்கிறேன். பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்று சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தை அறியாததினால் அல்ல, சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதனாலே இதை உங்களுக்கு எழுதுகிறேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் போதிக்கும் என்று சொல்கிறார். எனவே அந்த அபிஷேகம் பெற்றவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனாலே தேவனுடைய ஆவியானவர் நடத்துகிறதே நம்ம உள்ளத்தில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை அறிந்து புரிந்து நடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே முதல் காரியம் மினிஸ்ட்ரி ஆஃப் பவுல், 2வது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அடுத்த காரியம் வாசிக்கோடு 14ஆம் அதிகாரம் 9 - 12 வசனம் 9வது வசனத்தை நான் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:9. அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாயிருப்பீர்களே. அடுத்தது வாசிக்கும்போது மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ், அதாவது முதல்ல பவுல் தான் பேசினதை குறித்து சொல்லும் பொழுது அர்த்தமுள்ளதாய் பேசினார், அர்த்தமற்றதாய் பேசினால் என்ன பிரயோஜனம்?
இரண்டாவது, இசைக்கருவிகள் வாசிக்கும் பொழுது தொனிகளை வித்தியாசம் காட்டி அது அர்த்தமுள்ளதாக இருந்தால் அதனுடைய பயன் உண்டு. அர்த்தம் இல்லாமல் வெறும் சத்தம் விட்டு கொண்டே இருந்தால் அதனால் பிரயோஜனம் இல்லை. அதுபோல் அந்த 9வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது அந்த வசனத்தில் ரொம்ப அருமையாக அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுபோல் அப்போ ஒவ்வொன்றும் என்ன பண்ணுகிறார், சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கணும், தனித்தனியாக பார்க்கறது நல்லதில்லை. அப்படி போலவே அதுபோலவே நீங்களும் தொனிகளிலே பேசுகிறதிலே அல்லது மற்றவர்களிடத்தில் கம்யூனிகேஷன் பண்ணும்போது தொடர்பு கொள்வதிலே நாம் பேச்சை நாவினால் வசனியாவிட்டால், தெளிவான பேச்சை நாவியான வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? அப்போ ஒருவர் பேசுகிறது இன்னதென்று மற்றவர்களுக்கு தெரியணும். அதை நன்றாக புரிந்து கொள்வதில் அவசியம். யாருக்கும் புரியாது பிரதர், ரகசியம் சொல்லிகிட்டு இருக்கிறது வேத வசனத்துக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி ஆண்டவர் சுயத்துக்கு ஒருபோதும் வரம் கொடுக்க மாட்டார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இது இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, பிரதர் பரவச பேச்சு பேசினாக்கா பிசாசுக்கு தெரியாது. நீ நினைக்கிறதே பிசாசுக்கு தெரியுமா? நீ தேவனுக்கு கேட்டதை சிந்திக்கிறாயா மனுஷனுக்கு கேட்டதை சிந்திக்கிறாய் என்று அப்போ சொன்னாங்க. பேதுருவுக்கு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து கொள்வதை நான் பார்க்கிறோம். எனவே பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. அங்கே யூதாசு உள்ளத்தில் அந்த பண ஆசை இருந்தது. அதனால் அந்த பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருந்ததை நான் பார்க்கிறோம். துரோகியாக அதே விதமானதான் விசுவாச துரோகம் முந்தி நேரிடப் போகிற ஒரு காலம் வரப்போகிறது. எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி நாம் தொனிகளிலே வித்தியாசம் காட்டாமல் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெறுமனே நம்முடைய பரவசம் அடைந்து மட்டும் நாம் பேசுவோமானால், அது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது என்று நாம் எண்ணுவோமானால், நம்புவோமானால், நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்காது, பொய்யாக இருக்கு. 1 Corinthians 14:10 வாசிப்போம். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாதது அல்ல. எனவே உலகத்தில் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தெரிந்த காரியம். ஆயிரக்கணக்கான பாஷைகள் மொழிகள் இருக்கிறது. ஒரு மிருகத்துக்கு கூட சொன்னீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறேன்னாக்கா, ஆப்பிரிக்காவில் ஒரு காக்கா கத்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க காக்காவுக்கு தெரியும். ஆஸ்திரேலியாவில் ஒரு நாய் கத்துச்சுனாக்கா அது என்ன குலைக்குதுன்றது வெளியில் இருக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாய்க்கு தெரியும். மிருகங்களிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அந்த ஆண்டவர் எப்படி படைத்தாரோ அதை அந்த படைப்பிலே அப்படியே அவைகள் நிலைத்திருக்க மாறுகிறது இல்லை. ஏன்னா தேவனுடைய படைப்பு எப்பொழுதுமே நிறைவானதாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு கோழியாக இருக்குன்னு, எந்த ஒரு கோழி இப்போ சின்ன குதாக இருக்கும், ஒரு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கோழிகள் முட்டை பொறிச்சு அப்படியே கோழிகள் வரும், கொஞ்சம் குஞ்சுகள். அந்த தாய் கோழி என்ன பண்ணும், கழுகு இல்லை காக்க பறிச்சுன்னா ஒரு சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுத்தா என்ன பண்ணால் அப்படியே ஸ்டில்லாக நிற்கும். யார் பாடம் எடுத்தா, யார் கற்றுக் கொடுத்தா, இல்லை கிளாஸ் எடுத்தாங்களா, நான் அந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பேன், சத்தம் கொடுத்தா எல்லோரும் அப்படியே ஸ்டில்லாக நின்றுருங்க, அசையாதீங்க என்று சொல்லித்தரல. இயற்கையினுடைய அமைப்பு ஆண்டவருடைய படைப்பானது நிறைவானது, முழுமையானது. அப்படி என்றால் அவைகளுக்கு சுதந்திரம் சுயாதீனம் கிடையாது. நமக்கு சுதந்திரம் இருக்குது, சுயாதீனம் இருக்குது. எனவே அந்த சுதந்திரத்தை சுயாதீனத்தை நாம் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. ஆனால் பயன்படுத்துவோமானால் காற்றிலே துணி ஒலிக்கிறது போல, காற்றிலே பேசுகிறது போல பயனற்றதாய் பிரயோஜனமற்றதாய் அது இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறப்பா. எனவே 2 காரியங்களுக்காக, ஒன்று கம்யூனிகபிள் லாங்குவேஜஸ் ஃபார் கம்யூனிகபிள், அதாவது கம்யூனிகபிள் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது அது தொடர்பு கொள்ளக்கூடியவைகளாக இருக்கிறது, அல்லது மற்றவனுக்கு பிரயோஜனங்களாய் கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் அடுத்த காரியம் 14:11 இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians 14:11 வாசிக்கிறோம். ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். தன்னையே ஒரு முன்னுதாரணமாக அந்த 6வது வசனத்தில் சொன்னது போல, நான் ரகசியங்களை வெளிப்படுத்தாமல், அறிவை உண்டாக்காமல், தீர்க்க தரிசனத்தை அறிவிக்காமல் அல்லது போதகத்தை போதிக்காமல் நான் அந்நிய பாஷையில் பேசினா, நான் அந்நிய ஒன்று பேசுகிறது இன்னதுப்பட்டது கேட்கிறவனுக்கு புரியவே புரியாது. அதான் வாசிக்கிறேன். அப்போ அவர் எனக்கு அந்நியனாக இருப்பார், நான் அவருக்கு அந்நியனாக இருப்பேன். என்ன பிரதர் சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க? இல்லைப்பா நான் சொல்ல உங்களுக்கு புரியலையா அப்படின்னு இவர் உள்ளத்தில் நினைக்கலாம். ஆனால் இந்த விதமாக பரவச பேச்சு பேசி இவ்விதமாக ஆவியானவர் கொடுக்காத ஒரு வரத்தை அந்நிய பாஷை என்று சொல்லி எண்ணிக்கொண்டு பேசும் பொழுது அது மற்றவர்களுக்கு அவன் அந்நியனாக இருப்பான். அது கேட்கிறவனும் பேசுகிறவனுக்கு அந்நியனாக இருப்பான், பேசுகிறவனும் கேட்கிறவனுக்கு அந்நியனாக இருப்பான். ஒன்றும் அது பயனற்றதாய் அது போய்விடும். அடுத்தது வாசிக்கிறோம். கடைசியாக நான் வாசிக்கும் பொழுது 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம் 1 Corinthians 14:12 1 Corinthians chapter 14:12. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அடுத்த காரியம் தான் வாசிக்கிறோம். ஸோ we have ambition.
அதாவது நம்முடைய வாழ்க்கையில் விருப்பங்கள் இருக்கிறது, அதாவது வரங்களை விரும்புகிறோம். அதான் நான் 14:1 சொல்கிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். ஏன்னா வரங்களின் கொடுக்கிறது என்பது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். அந்த வரங்களை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம், அடுத்தது 10ஆம் அதிகாரத்தில், அது 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அடுத்தது 19ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதெல்லாம் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே வரம் என்பது வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை விரும்புகிறது நல்லது தான். இன்றைக்கி எப்படி வாக்குத்தத்தை பார்க்கணுனாக்கா, நிபந்தனை இல்லாமல் இன்றைக்கு வாக்குத்தத்தை விரும்புகிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். நிபந்தனைகள் புரியாமல் அதனுடைய கண்டிஷன்ஸ், அதை என்ன நிபந்தனை வைத்திருக்கிறாரோ நிபந்தனை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி we cannot embrace the promises ignoring the principles. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் நாம் புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், கடைபிடிக்காமல் ஒருபோது வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம், நீங்கள் பேசாமல் பிரின்சிபல்ஸு, கொள்கை, கோட்பாட்டை படித்தா போதும். வாக்குத்தத்தம் தன்னாலே நிறைவேறும். எல்லாவற்றையும் தேவன் தன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் சகல வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறாங்க? ஒவ்வொரு வாரமும் ஏதாச்சும் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. எனவே ஒரு தனிப்பட்ட நபருக்கு அடுத்த நிமிஷம், அடுத்த வாரம், அடுத்த மாதம் என்ன நடக்கணுமோ அது தேவன் அறிவார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டியவர்கள். எனவே தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்ற விசுவாசம் இருந்தால் தான் தேவனை பிரியப்படுத்தும். அப்போ தான் அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து போகும்பொழுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு எதுவாக நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்குமா? யாராச்சும் சொல்லுங்களேன் தீர்க்க தரிசனம். அவர்களுக்கும் அந்த அறிவில்லை, சொல்லுகிறவர்களுக்கும் அந்த அறிவில்லை. எனவே பொய்யானதை நம்பி இன்றைக்கு மோசம் போகக்கூடிய காலம். 1 தீமோத்தேயு 4:1 ஆவியானவர் வெளிப்படையாக வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:1-2 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நல்ல கவனிப்போம். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில், லேட்டர் டேஸ். இது லாஸ்ட் டேஸ் சொல்லுவாங்க. லாஸ்ட் டேனால லேட்டர் டேஸ், அதாவது கடைசி காலங்களிலே பிற்காலத்தில் நடக்கப் போகிறது. மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர். இவங்க மனசாட்சியிலேயே சூடுண்ட பொய்யர்னாக்கா வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஒருபோது என்ன பண்ணுகிறது, சிந்திக்கிறது இல்லை. வேத வசனத்தின் அடிப்படையில் ஒருபோது தியானிக்கிறது இல்லை. யாராச்சும் ஒரு ஆசை வார்த்தை காட்டினா, எப்படி பிசாசு ஆசை வார்த்தை காட்டி மோசம் போக்குனானோ அதே போல் 2 கொரிந்தியர் 14 சொல்கிறார், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று அஞ்சுகிறேன். அதுதான் இன்றைக்கு உதாரணமாக சிலுவையை குறித்து சொல்லுகிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்பட நமக்கோ தெய்வ பலன். அதே சிலுவையை என்ன பண்ணுவாங்க, அப்படி தழும்புலினால குணமானீர்கள் என்கிற வார்த்தையை சரியான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாமல் சுகத்துக்காக ஆண்டவர் அந்த வசனத்தை போட்டிருக்காரு. சுகத்துக்காக போடவில்லை, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க அவர் தாமே தம்முடைய சரீரிலே நம்முடைய பாவங்களை சுமந்த. அது 3 காரியங்களும் ஆவிக்குரிய காரியத்தான் இருக்குது. அப்போ 3 காரியத்தை ஆவிக்குரியத்தை விட்டு குணமானீர்கள் என்கிற ஒரே வார்த்தையை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி சரீர சுகத்துக்காக கொடுக்குறார். இன்றைக்கி பெரிய ஆபத்து என்ன தெரியுங்களா, இன்றைக்கி ஒரு விசுவாசிக்கு ஏதாச்சும் ஒரு சுகவே கேடு வந்துச்சுனாக்கா உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியாக சிந்தித்து பார்க்கறதில்ல. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அது இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதிப்பட்டவர்களும் நித்திரை அடைந்தவர்களுமாக இருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் அப்பரசத்தில் பங்கு பெறப்படுவதனால் நிதானித்தறிந்து பங்கு பெற வேண்டியது அவசியம். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நிதானித்தது பங்கு பெறுகிறது மாத்திரமில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தையும் நான் நிதானித்தறிந்து செய்ய வேண்டியது அவசியம். எனக்கு நானே எஜமானன் அல்ல, நாம் மேய்ப்பர்களை, மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு, நம்முடைய எஜமான் ஆண்டவராக இயேசு. நம்முடைய எஜமான் வருது ஆண்டவராக இயேசுக்கு தான் தலையாக இருக்கிறார். கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு அவரே தலை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 13, 14, 15 வசனத்தின்படி வாசிக்கிறோம். எபேசியர் 4, 13, 14, 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல்
மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எனவே தலையாகிய கிறிஸ்துவுக்கு நாம் என்ன பண்ணணுமா? எல்லாவற்றிலேயும் வளரும்படி இருக்கு. நாமும் வளரணும், மற்றவங்களும் சேர்ந்து வளர. சரீரத்தில் அப்படி தான் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அப்போ நாம் வளராத பட்சத்தில் நம்முடைய ஸ்தாபனம் எண்ணிக்கையில் வளரலாம். இல்லை, ஆவிக்குரிய வகையில் எண்ணிக்குரிய சபை கூடி வருதில் 5 சர்வீஸு 6 சர்வீஸு அந்த எண்ணிக்கை அதிகமாகலாம். ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் தம்முடைய சத்திய வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் அவர் சிலரை ஊழியராக ஏற்படுத்தினார். ஏன்னா சரியான சபையானது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும். பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. பூர்ணராகும்படி கடந்து போவோம்னா என்ன பூர்ணம்? வளர்ச்சி இருக்கணும். திரும்ப திரும்ப அதே கொள்கையை திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு அநேக நூற்றாண்டுகளாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இருப்பார்களானால் இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். எந்த வகைத்திலே நாம் ஆண்டவருக்கு மகிமையாக ஆண்டோடைய சித்தத்தை செய்வர்களாக நாம் காணப்படுவோம். எனவே ஆசை இருக்கலாம், ஆம்பிஷன் டு பொசஸ் கிஃப்ட்ஸ். அதனால தான் அந்த 12வது வசனத்தில் வாசிக்கும்போது அந்த வசனம் சொல்கிறார், தே ஹேவ் தி ஆம்பிஷன் டு பொசஸ். வரங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த குறித்து அறிவு இல்லாததுனால அந்த கொரிந்து சபையில் என்ன பண்ணால், அது வரைக்கும் அந்த யூத மக்கள் மத்தியிலே யூத விசுவாசிகளுக்குள்ளே அந்த தேசத்திலே ஆண்டவர் அந்நிய பாஷையிலே கொடுத்தார். அப்போ அதுதான் வரம் என்று சொல்லி தே வெண்ட் ஆஃப்டர் தட், அந்த வரத்துக்கு பின்னதாகவே போனாங்க. ஆனால் ஆவியானவர் பிரதானமாக புறவினத்தாருக்கு கொடுக்கறது தீர்க்க தரிசன வரம். ஏன்னாக்கா ஒரே ஒரு ஊழியர் தான் அப்போஸ்தலர் ஆகிய பவுல் புறவினத்தார் மத்தியிலே அங்கங்கே சபையை ஸ்தாபித்து கொண்டே போகிறார். புதிய ஏற்பாட்டுக்குன்னு அப்போ புத்தகம் கிடையாது. அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? எப்படி பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசினாரோ அதே போல் தீர்க்க தரிசன வரத்தை உபயோகப்படுத்தி விசுவாசிகள் மூலமாக சபைக்கு பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் உண்டாகத்தக்கதாக பேசிக்கொண்டே வருகிறார். அந்த அந்நிய பாஷை என்பது ஒரு காலத்தில் ஓய்ந்து போயிடும். ஓய்ந்து போனால் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த எல்லாருக்கும் கொடுக்கறது ஓய்ந்து போயிடும். அதே மாதிரி இங்கே எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் கொடுக்கறதும் ஒழிந்து போகும். ஏன்னா நிறைவான வேத சத்தியம் விட்டது. எனவே அது ஒழிந்து போகும். அப்போ அந்த தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக தேவன் கொடுத்த அந்த சத்திய வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு போதிக்கணும். ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது இங்கே சொல்லப்படுகிறது போதிக்கிற வரம் அல்ல, போதிக்கிற காரியம் இல்லை. அது ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி பார்க்குறோம். உலகத்தில் ஒரே பைபிள் தான் வச்சுருக்கிறாங்க. போதிக்கிறதுல எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆயிரக்கணக்கான கொள்கைகள் இன்றைக்கு கொண்டு இருக்குது. எல்லாரும் போதிக்கிறாங்க தான். ஆனால் உங்களுக்குள்ள ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பவர்களாக 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். 2 Peter chapter 2 verse first 4 verses. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். நல்ல குணங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி இருந்தாங்க. எவ்வளோ பேர் கள்ள தீர்க்கதரிசி இருந்தாங்க. அப்படியே அதே போல தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகளுக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருப்பார்கள் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். எனவே அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிரயத்துக் கொண்டு ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரிவைத்துக் கொள்வார்கள். அப்படி கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இதே தான் அந்த நாட்களில் அந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்த பொழுது ஒரு உதாரணம் 1 கொரிந்தியர் 14 வாசிக்கும் பொழுது 26வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. எனவே ambition to possess gifts but abound in a way that builds a church. எனவே என்ன பண்ணணுமா? சபையானது கட்டப்படுவதற்கு ஏதுவாக நாம் முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். எனவே தொடர்ந்து இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் வரிசையாக நாம் பார்ப்போம். இதை தொடர்ந்து வேத வசனத்தை வைத்துக்கொண்டு நாம் தியானித்து ஆண்டவருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழவும் ஆண்டோடைய சித்தத்தை செய்யவும் ஆண்டோட வருகையில் அதற்குரிய பலனை அடைவோம். ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்பவங்கள் அன்பு பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாள் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றியப்பா. நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்களை ஆண்டவரை நீரே எங்களுக்கு கற்றுத்தருகிறவர். கிறிஸ்து ஒருவர் எங்களுக்கு குருவும் போதகருமாக இருக்கிறீர். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன என்று சொன்னீரே, அதுபோல் நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு உமக்கு சித்தமானதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.